கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அன்பானவர்களே, இப்போது இது ஒரு ஊழியக்காரனை பார்த்து, ஒரு கர்த்தருடைய தாசனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும்படியாக நாம் வாழ்ந்துட்டுருக்கிற பகுதியில் கர்த்தரோட பிள்ளைகள் அநேகம் பேர் இருப்பாங்க. ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நேர்மையான வழியில் நடக்கக்கூடிய கர்த்தரோட பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மை எது, பொய் எது, நியாயம் எது, தவறு எது என்பதை உறக்க சொல்லுகிற உண்மையுள்ள மனிதர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஏதாவது தவறான முறையில் யாராவது ஒருத்தர் அணுக நினைக்கிறப்போ, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட மக்களுக்கு, அதாவது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அதைத்தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்ம கூட யார் இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தர் இருக்கணும். இப்போ கர்த்தர் உடன் இருக்கக்கூடிய, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கர்த்தரை தன் இருதயத்திலே முழுமையாய் வைத்து கொண்டிருக்கிற அநேகர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த விதமான இடையூறும் பிரச்சனையும் வராது. ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை அப்படிங்கிறார். அப்போ துன்மார்க்கனாகட்டும், பாவிகளாகட்டும், பிசாசனோட பிள்ளைகளாகட்டும், மற்றபடி முரடர்களாகட்டும், வன்கண் உள்ளவர்களாகட்டும், யாருமே உங்கள் மேலே கை போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே நிறைய ஆள் இருக்கிறாங்க, என்னோடய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாதரசம்னு ஒன்று இருக்குது. இந்த பாதரசம்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு குடுவையில் இந்த பாதரசத்தை என்ன பண்ணலாம் வச்சுட்டு திடீர்னு கீழே கொட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது அப்படி செதறி கிடக்குது பாருங்கள். இந்த செதறி கிடக்கக்கூடிய இந்த பாதரசமெல்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து எல்லாமே காந்த மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல நிற்கும். அது மாதிரி கர்த்தரோட பிள்ளைகள் செதறி கிடப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தரோட பிள்ளைகள். அக்கிரமக்காரர்களை அதட்டி அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் கர்த்தரோட பிள்ளைகள். தப்பான வழியில் நடந்து போகிறவனை தட்டி நேர்மையான வழியில் நடக்க செய்கிறவர்கள் கர்த்தரோட பிள்ளைகள். இப்போ இந்த கர்த்தரோட பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறப்போ, யாராவது ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் யார் யார் கூடவெல்லாம் இருக்கிறேனோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்துடுவாங்க. அப்போ உன் மீது ஒருவனும் கை போட முடியாது. உன்னை சாதாரணமாக ஒருத்தனும் உன்னை ஒரு பிரச்சனையிலையும் உன்னை சிக்க வச்சிட முடியாது, உன்னை அடிச்சிட முடியாது, உன்னை துன்புறுத்திட முடியாது. நீ பயப்படாமல் தைரியமாக இருன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு தைரியம் என்னென்னா, நாம் எந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நம்ம நடக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்போ இப்போ ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ ஆண்டவர் நேரில் இறங்கி நம்ம வாள் எடுத்துகிட்டு சண்டை போடுவாரா அப்படின்னா இல்லை. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அநேக கர்த்தரோட பிள்ளைகளை ஒன்று கூட்டுவார். கர்த்தரோட பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல நடக்கக்கூடிய அக்கிரமத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. அன்பானவர்களே, இதுதான் ஒருமைப்பாடு, இதுதான் கர்த்தரோட பிள்ளைகளுடைய மன ஒற்றுமை, இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான
அறிகுறி. நிச்சயமாகவே கர்த்தருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுப்போம். நாமும் இந்த உலகத்தில் பயம் இல்லாமல், யாரை கண்டு பயப்படாமல் நம்ம வாழ முடியும், வாழலாம். அன்பானவர்களே, அப்படி ஒரு நல்லதொரு பாக்கியத்தை, நல்லதொரு வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக இடம் கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். நிச்சயமாகவே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒருவனும் எங்கள் மீது கை போட முடியாது. ஏனென்றால் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் உம்முடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தாவே, அநீதி உள்ளவர்களை எதிர்த்து நிற்க நீதிமான்கள் அநேகர் இருக்கிறார்கள். அசுத்தவான்களை எதிர்த்து நிற்க பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிசாசனோட பிள்ளைகளை எதிர்கொள்ள கர்த்தரோட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பயமின்றி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய வசனங்களும் உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வழிநடத்துதலும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.